எல்லாருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். எங்க வாங்க சொல்லுங்க. என்ன பொங்கல் ஆரம்பிச்சாச்சு, நீங்க போட்டு அங்க போயிருந்தீங்கன்னா? இல்ல, ஒரு முக்கியமான வேலையா போனேன். அது என்ன முக்கியமான வேலை? பொங்கலுக்கு அரிசி வாங்கலாம்னு போனேன். பொங்கலுக்கு அரிசி வாங்க? ஆமா ஆமா, பச்சரிசி போட்டா பொங்கல் வரும். ஓ, பச்சரிசி பொங்கல். ஆமா. பால் பொங்கல். ஆமா. தமிழர் திருநாள் பொங்கல். தை திருநாள் பொங்கல். ஆமா. தை திருநாள் தானே தமிழர் திருநாள். ஆமா. இந்த திருநாளை கோலாகலமா கொண்டாட வேணாமா? கொண்டாடிடுவோம். நீங்க வந்துட்டீங்கல்ல. ஆமா, அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த இந்த பொங்கல் திருநாளில், பண்பும் பயனுமாக இருக்கிற இந்த அற்புதமான மங்கள திருநாளில் மங்கள வாத்தியம் முழங்க வேணாமா? கண்டிப்பா. அப்படின்னா நம்ம சிவகங்கை பக்கத்துல இருக்கார்ல, யாரு? நம்ம கலைமாமணி நாகு. ஆமா, அண்ணனை கூப்பிட்டு வாசிக்க சொல்லிடலாமா? கண்டிப்பா. ஒரு பயங்கரமான ஆளாச்சே, ஏரியாவை கலக்கி நிக்கிறாரா, கூப்பிடுவோம். அவர் அடிக்காத ஆட்டமா, ஆடாத ஆட்டமா, வாசிக்காத வாசிப்பா. இதோ போட்டுருவான் கலைமாமணி நாகு அண்ணன் அவர்களுடைய நையாண்டி மேளத்தோட போட்டுருவான். தமிழர் திருநாள், தைத்திங்கள் திருநாள், சரி, கலைஞர் தொலைக்காட்சியினுடைய அற்புதமான தமிழர் திருநாள் ஆரம்பமாகிறது. பாத்தீங்களா? பார்த்தேன். இதான் நாகண்ணே.
அதான் நாகண்ணே வந்துட்டாங்கல்ல வந்துட்டாங்கல்ல நையாண்டில வந்துட்டாங்கல்ல தாளக்காரங்க வந்துட்டாங்கல்ல ஆமா மேலக்காரங்க வந்துட்டாங்க நீ வந்துட்டீல வந்துட்டான் நீங்க வந்துட்டீங்களே பொங்கல் முங்கிருச்சுல ஆமா தமிழர்கள் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல எல்லாரும் வந்துட்டாங்க தமிழர் திருநாள்ல தமிழர்களை தூக்கி தலைமையில ஆடி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கலைஞர் தொலைக்காட்சியினுடைய வழியாக நம்முடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் துவங்குது ஏன் ஆட்டம் கொண்டாடணும் ஏன் கொண்டாடணும் ஏன் பாட்டு பாடணும் பொங்கல் வருது இல்லையா என்ன கேள்வி கேக்குற நீ பொங்கல் வருது ஆமா பொங்கலோட நீயும் வர்ற ஆமா இளவட்டங்கள்லாம் வர்றாங்க அண்ணன் வர்றாரு தம்பி வர்றாரு பெரியப்பா வர்றாரு சித்தப்பா வர்றாரு அத்தை மாமா எல்லாரும் வந்திருக்காங்க ஆனா நம்ம ஊர் பாட்டுக்காரன் வரலையே பாட்டு இல்லாம எப்படி பொங்கல் பாட்டு தானே இல்லாம ஆமா தெம்மாங்கு சோளமலை தெம்மாங்கு ஆமா கழுகுமலை தெம்மாங்கு தென்பாண்டி தெம்மாங்கு அதுக்கப்புறம் வந்து அற்புதமான சிந்து தெம்மாங்கு மேல இருக்கக்கூடிய சோளமலை பாடிக்கிட்டு இருக்காரு ஆமா கீழே இருக்கக்கூடிய நாகமலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய கெக்களி ஆட்டம் அங்க இருக்கக்கூடிய கொடுகட்டி ஆட்டம் அங்க இருக்கக்கூடிய குறவங்குஞ்சி சரி இங்க இருக்கக்கூடிய குழுவங்குழுவாடி கூத்து ஊழி கூத்து ஆளி கூத்து அறக்கூத்து இதெல்லாம் வரணும்னா இங்க பாட வர்றதுக்கு வைகை பிரபா வந்து பாடணும்ல கண்டிப்பா பாடணுமே வருது வைகை பிரபாவனுடைய பாட்டு வைகை பிரபாவோட சேர்ந்து மேட்டூர் வசந்தியும் பாடி வர்றாங்க இந்த மகிழ்ச்சி நம்ம எப்படி சொல்லணும் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லி அழைக்கிறதா நம்ம தமிழருடைய பண்பாடு ஆரம்பிச்சிடலாமா வணக்கத்தோட எங்க நாகு குழுவினர்கள் அன்பு கலந்துடும் வணக்கம் வருகுது அவையோர்களே அமுத கானம் ஜொலிக்க போகுது அன்பு கலந்துடும் வணக்கம் வருகுது அவையோர்களே அமுத கானம் ஒழிக்க போகுது பண்டைக்கால தாத்தாவோட பழங்கால ராகம் எல்லாம் பண்டைக்கால தாத்தாவோட பழங்கால ராகம் எல்லாம் பாட்டாக ஜொலிக்க போகுது பெரியோர்களே பாட்டாக ஜொலிக்க போகுது அன்பு கலந்துடும் வணக்கம் வருகுது அவையோர்களே அமுத கானம் ஒழிக்க போகுது பாடுபடும் சமயத்திலே பாட்டம் பூட்டம் பாடுனத பாடுபடும் சமயத்திலே பாட்டம் பூட்டம் பாடுனத பாட்டாக படிக்க போகிறோம் பெரியோர்களே பண்பாட்டம் மதிக்க போகிறோம் நாங்க தெம்மாங்கு பாட்டு பாடுறோம் பெரியோர்களே பண்பாட்ட பாதுகாக்கிறோம் அன்பு கலந்திடும் வணக்கம் வருகுது அவையோர்களே அமுத கானம் ஜொலிக்க போகுது நடுகையிலே பாடும் பாட்டு உழவு தந்தவ சொந்த பாட்டு மின்னுனா மானோம் முத்தானுண்டி முழங்கினா செம்மானோ கம்முனா மானோம் ஐயகளை தூரான் கடைசி வர வேணும் முருங்கையும் வெத்தல முறுமுறுங்குதுன்னு அகத்தி வெத்தலையாம் ஆராய போனவரே முருங்கையும் வெத்தல முறுமுறுங்குதுன்னு அகத்தி வெத்தலையாம் ஆராய போனவரே மானம் 2 மலை 2 வருகுதுன்னு தானமர சோலையில கொட்டனாச்சு தங்குனார் ஒரு பொழுது அன்பு கலந்திடும் வணக்கம் வருகுது அவையோர்களே அமுத கானம் இசைக்க போகுது வாரு சபையோரே வயசுல பெரியோரே வாரு சபையோரே வயசுல பெரியோரே வாரு சபையோரே குணத்துல பெரியோரே கூடு சபையோரே குணத்துல பெரியோரே வந்தனம்னா வந்தனா வந்தசன குந்தனா வந்தனம்னா வந்தனா வந்தசன குந்தனா ஐயா பிச்சி மலர் எடுத்து பெரியவங்கள கும்பிட்டோம் பிச்சி மலர் எடுத்து பெரியவங்கள கும்பிட்டோம் அல்லி மலர் எடுத்து அத்தனை பேரையும் கும்பிட்டோம் அல்லி மலர் எடுத்து அத்தனை பேரையும் கும்பிட்டோம் மல்லிகை பூச்சூடி மாதர்களை கும்பிட்டோம் மல்லிகை பூச்சூடி மாதர்களை கும்பிட்டோம் குழப்பம் வராமல் இருக்க இளவட்டங்களை கும்பிட்டோம் குழப்பம் வராமலதான் இளவட்டங்களை கும்பிட்டோம் சண்டை சத்தம் செய்யாதிருக்க சின்னவங்களை கும்பிட்டோம் சண்டை சத்தரவு செய்யாதமா சின்னவங்களை கூப்பிட்டோம் வந்தனம்னா வந்தனோ வந்தசனா குந்தனா ஆமா வந்தனமின்னா வந்தனோ வந்தசனா குந்தனா வந்தனமின்னா வந்தனோ வந்தசனா குந்தனா வந்தனமின்னா வந்தனோ வந்தசனா குந்தனா ஐயா வந்தனம்னா வந்தனோ
ஐயா வந்த சனமெல்லாம் குந்தனம். பாத்தீங்களா? பார்த்தேன். வந்த சனமெல்லாம் குந்திட்டாங்க. ஆமா. வந்தனம் ஐயா வந்தனம், வந்த சனம் குந்தனம்னு சொல்லிட்டாங்க. வைகை பிரபாவோட பாட்டம், நம்ம மேட்டூர் வசந்தியோட பாட்டம், நம்ம ஊர் சனங்களை அப்படி கட்டி போட்டுருச்சுல. ஆமா. நம்ம ஊர்ல எருது கட்டுறதெல்லாம் கட்டி போடும். ஆமா. இப்ப பாட்டு முள்ள கட்டி போட்டுருச்சு. கட்டி போட்டுருச்சு. இந்த கட்டி போட்ட பாட்டுக்கு சொல்லுங்க. கட்டியம் கூறணும்னா இன்னும் நிறைய விஷயங்களை இறக்கணும். நீங்க வந்துட்டீங்கல்ல, நிறைய விஷயம் இறங்கிக்கிட்டே இருக்காதா? அது நீங்களும் வந்துட்டீங்கல்ல, நீ மேல இருந்து எல்லாம் குதிச்சுக்கிட்டே இருக்காதா? கண்டிப்பா. எப்படி அலை குதிச்சு ஆடுதோ, ஆமா, வானம் குதிச்சு குதிச்சு போகுதோ, எப்படி சூரியன் பலார் பலார்னு உதிக்குதோ, எப்படி அழகான குளிர்நிலவு எல்லாரையும் தாளாட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கோ, அது மாதிரி கிராமத்து தென்றல், கிராமத்து தெம்மாங்கு, கிராமத்து சிந்து எல்லாம் நம்மள தாளாட்டிக்கிட்டு தானே இருக்கும். கண்டிப்பா. தமிழர் திருநாள்ல ஆமா, அழகான இந்த ரொம்ப அற்புதமான இந்த வெயில் சூடக்கூடிய இந்த நாளில, வெயில் சூடும் நாள், வேங்கை சூடும் நாள், வாகை சூடும் நாள், சொல்லுங்க, நாம எல்லாம் வாகை பரப்பும் நாள் அப்படின்னு ஒரு நாள் வந்தா அது தமிழன் என்னைக்கு ஆட்சி செய்ய மேல வந்து உட்கார்றானோ, என்னைக்கு தமிழர் பொங்கல் அழகான தைத்திங்களா மலருதோ அன்னைக்கு தான். அதனாலதான் பாத்தீல கொம்ப பார்த்தேன். எப்படி ஊதும் பாத்திருக்கீங்களா? கொம்பு அப்படி ஒரு ஊதி காட்டுங்க பாக்கலாம். கொம்பு இதுதான் கொம்பு. கொம்பு ஏன்னா இப்ப உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கு. ஆமா ஆமா. அப்படி இத ஊதனா என்ன வரும்? ராஜாதி ராஜ ராஜ கம்பீர அப்படின்னு ராஜா வருவாரு. புரியுதா? அதுக்கு தான் இந்த கொம்பு. கொம்ப ஊதுனா ராஜா வரும், ஜல்லிக்கட்டு கால வரும். கொம்ப ஊதுனா படை பரிவாரங்கள் வரும். ஆமா. கொம்ப ஊதுனா பறை வரும். இந்த பறை வரணும்னா கண்டிப்பா இந்த பறைக்கு சொந்தக்காரங்க வரணும். நம்ம மதுரை பக்கத்துல இருந்து நம்ம கோவிந்தன் இருக்காப்புல, கோவிந்தன். ஆமா. அவருடைய தப்பு செட்டு தான் வருது. அப்படிங்களா? ஆமா ஆமா. அப்ப கோவிந்தன் டீம் வருதுன்னா ரொம்ப சூப்பரா இருக்குமே. பனையூர் முனியாண்டி மேல செட் இருக்காங்கல்ல. ஆமா. பறை செட் இருக்காங்கல்ல. ஆமா. அம்மா ஆதி காலத்துல இருந்து பறை அப்படினாலே அதுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்குல்ல. ஆமா. அன்பு பறை, அதிரும் பறை, ஓடை பறை, ஒயில் பறை, அலைப்பறை, கடல் பறை, அழகு பறை, இப்படி பறைய வாசி சொல்லிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அதிரும் பறையை அடிச்சு வர்றாங்க இல்லையா? கண்டிப்பா வரலாம்னு பாத்துறலாமா? பாத்துருவோம். எப்படிப்பட்ட பறைன்னு பாத்துக்கலாமா? பாத்துருவோம். ஊரோர இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்டுக்கங்க, எங்க பொதுகுடம பறை வருது, அன்புடம பறை வருது. பாத்துடலாமா? வருது 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 நம்ம பறை, அதிர்ந்து வருது நம்ம பறை.
மரியாதை பிரகாரம் ஆமா நம்ம ஊர் பறை கலைஞர்களுக்கு சரி ஒரு அழகான வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் சொல்லிடலாமா? சொல்லிடுவோம். நம்ம சபை மரபு என்னன்னா, இந்த பறையாட்டு செட்டு நமக்குள்ள ஏற்பாடு பண்ணார்ல, ஆமா, அவரை கோயிந்த கூப்பிட்டு நம்ம பரிவட்ட மரியாதையை செஞ்சிடலாமா? செஞ்சிடுவோம். ஐயா வாங்க, அவங்க தான் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையை பண்ணிடுவோம். வாங்க வாங்க. ஊரோட ஓடுற வாய்க்கா, தெருவோட ஓடுற சாக்கடை, இது ஒண்ணுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சாக்கடையெல்லாம் மூடாம விட்டதுனாலதான் பல்வேறு விதமான நோய்களை வந்து பக்கு பக்குன்னு எல்லாரையும் தூக்கிட்டு போச்சு. அவங்க டங்கு இங்குன்னு கொண்டு வருது. டங்கு டங்குன்னு ஆடி ஆரோக்கியமா இந்த நிகழ்ச்சியை நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயா கோயந்திருக்காங்களே, அவங்க பறை செட்டு இது. அதுக்கப்புறம் சிவகங்கை ராசா, அற்புதமான ராசா, நம்ம வேலுநாச்சியார் ஆண்ட பரம்பரை. அந்த பரம்பரையில இருந்து ராசா துயிலுறதுக்கும், ராசா போற அழகான அந்த குதிரை மேல ஏறி போறதுக்கும், வெற்றுடைய ஹாலி கோயில் போயிருதுக்கும், கண்ணாத்த காயில் கோயில் போறதுக்கும், அப்படியே நேர தொண்டி துறைமுகம் வரைக்கும் போகும்போது வாசனை கொம்பு இருக்கு பத்தியா, அந்த கொம்பு தான் வந்து கூம்பு ஊதி காட்டுங்க. அந்த கொம்பு தான், அந்த கொம்பு ஊதுங்க. ஆமா, சிவகங்கை சேதுபதி கொம்பு. இவங்க எல்லாம் வந்துட்டாங்க, வர மேல வந்துட்டாங்க, கொம்பு வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம் சொல்லுங்க, முக்கியமான ஒரு சமாச்சாரத்தை விட்டுவிட்டேன். என்ன சொல்லுங்க? அதாவது நம்ம பறை கலைஞர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை சரியா செய்யணும்னு எப்பவுமே நினைக்கிறவங்க. நம்ம இந்த கூட்டத்துல இவ்வளவு பெரிய ஆளுங்க கூட்டிட்டாங்க, யாராவது பொக்குன்னு பார்த்து சிரிச்சிட கூடாதுல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ல. சந்தோஷமா அந்த ஊர் இருக்கணும் தானே இந்த தமிழர் திருநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதனால இந்த சாய்வு கட்டையில அதுக்கு மேல இருக்கக்கூடிய சக்கரம், சக்கரத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பலகை, இந்த பலகை மேல வித்த காட்ட வர்றாரு இவங்க தலைவர். பாத்துடலாமா? பாத்துருவோம். வாங்க 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 கோவிந்தராஜு, வாங்க வாங்க. இவர்தான் தலைவர். தலைவர் எப்படி ஆடினார் பத்தியா? சூப்பரா ஆடினாரு. அப்படி அந்த பலகை கட்டையில வச்சுக்கிட்டு படக்கு படக்கு படக்குன்னு ஆடி சடக்கு சடக்கு சடக்குன்னு கரகத்தை அப்படி தூக்கி நிறுத்தினார் பாருங்க. சூப்பரா நிறுத்தினாரு. இதுதான் தமிழர் கலை. ஆமா, இதான் தமிழர்களுடைய பண்பாடு. இதான் தமிழ் கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கணும்னு தான் இந்த தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள். ஆமா, பாத்தீங்கல்ல? இந்த பொங்கல் திருநாள்ல விவசாயிகளுடைய நிலைமையை பத்தி நாம சொல்லியே ஆகணும். கண்டிப்பா சொல்லணும்ல. இருக்காங்களே ஒவ்வொரு பறை கலைஞனும் பிறக்கும் போதே விவசாயியா தான் பிறக்கிறான். ஆமா, அவன் எப்ப பறை எடுக்கிறான், தன்னோட வாழ்ந்த ஆடு மாடு எல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக எடுக்கிறான். ஆமா, தன்னுடைய வாழ்ந்த மாடு கீழே செத்து போச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுறவன் இல்ல, எங்க பறை கலைங்க அதை எடுத்து தோலை எடுத்து அதுக்கு மரியாதை செய்யறான் பாருங்க. அதனாலதான் அதுக்கு பேரு மரியாதை பறைன்னு பேரு. இந்த சமூகத்தில் அவமரியாதை செய்தாலும் இந்த சமூகத்தை மரியாதை செய்யக்கூடிய ஒரு கருவி தமிழர் திருநாளில் இருக்கிறதுனா இந்த பறை தான், பறையாட்டம். அந்த பறையோடு இருக்கக்கூடிய விவசாயினுடைய வாழ்க்கையை பத்தி சொல்ல வராங்க ரெண்டு பாட்டுக்காரவங்க. யாரு? ஒருத்தர் சிவசங்க பக்கத்துல இருந்து வர்றாரு. யாரு? சிந்து பாட வர்றாரு. சந்து பொந்துகள் எல்லாம் போடுன ராகம், அந்த சிந்துவை தூக்கிட்டு வர்றாரு ஐயா
தமிழ் கனலு. ஓஹோ ஐயா வாங்க வாங்க தமிழ் கனலு, அழகான தமிழ் கனலு, அருமையான பாட்ட பாடி, அருமையான பாட்ட பாடி, விவசாயி சொல்ல வாங்க, எங்க விவசாயி சொல்ல வாங்க, சொல்ல வாங்க. அக்கா சிட்டக்கா சொல்லுங்க. உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அவன் ஆடி பட்டன் தேடி விதைக்கிறவன், ஓடுற வாய்க்கால ஒருமிக்க வளைச்சு ஐர குறவ கெளுத்தி கண்டைன்னு புடிச்சவன், அந்த அற்புதமான மீன்களை புடிச்சு குழம்பு வச்சவன், அந்த குழம்பு ருசியிலேயே நான் என்ன நெல்லு விளைவிச்சனோ அந்த அரிசி சோற சாப்பிட்டவன், அந்த தொழிலாளி கையில இருக்கக்கூடிய அந்த அரிசிய அப்படியே கையில தூக்கி பார்க்கும்போது கை கண்ணாடியா பார்த்தான். அரிசி சிரிச்சா அவன் சிரிப்பான், அரிசி அழுதா அவன் அழுவான். அந்த விவசாயினுடைய வாழ்க்கையை பத்தி அவங்க ஊரு குலதெய்வம் மாரியாத்தாவையும் காளியாத்தாவையும் கூப்பிட்டு விவசாயி நிலைய பாராத்தான்னு பாடுறாரு. கேக்குப்பமா? கேப்போம். பாராத்தா ஏ கேலாத்தா, ஓஹோ பாராத்தா, ஓஹோ கேலாத்தா, மாரியாத்தா காளியாத்தா மனசேரங்கி வாடியாத்தா, மக்கள எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும், மல்லிகைப்பூ வாசலிலே பூக்க வேணும், 4 மூட்டை ஐயா 4 மூட்டை உரம் போட்டு 7 மானத்து வச்சு நாசமா போயிடுச்சு ஒன்றும் இல்லாம, என் நாத்து எல்லாம் செத்து போச்சு தண்ணி இல்லாம, மாரியாத்தா காளியாத்தா மனசேரங்கி வாடியாத்தா, மக்கள எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும், மல்லிகைப்பூ வாசலில பூக்க வேணும். ஐயா கூறுகட்ட பயமாவேன் சீருகட்டு போய் நான் கூட்டுறவு சங்கத்தில கடை வாங்கிட்டேன், அவன் குண்டாஞ்சட்டிய தூக்க வந்து நின்னுட்டான், என் குடும்ப பெருமையெல்லாம் ஏலம் விட்டுட்டான், அவன் நோட்டீஸு விட்டது நொங்கு வாங்கி தின்னது காப்பி குடிச்சது கடலை வாங்கி கோரிச்சது எல்லாத்தையும் எந்த அலையில் சேர்த்துட்டானுங்க, பாலும் ஏமந்தருமே போல வந்து நின்னுட்டான், நெல்லு வேலையும் புல்லு மண்டி கிடக்குது, கரும்பு விளைஞ்ச மண் கத்தாளம் பூத்திருக்கு, 10 வருஷமா பாலா போயிட்டேன், பாம்பு கடிக்கும் இப்ப ஆளுமாயிட்டேன், மாரியாத்தா காளியாத்தா மனசேரங்கி வாடியாத்தா, மக்கள எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும், மல்லிகைப்பூ வாசலில பூக்க வேணும். என்ன அவங்க பாத்துக்கிட்டே இருக்கியா? இல்ல பாடின பாட்டுல மெய் மறந்துட்டேன். மெய் மறக்கல நீ. விவசாயியோட நிலைமையை பார்த்து அப்படியே சோகமாயிட்டேன்னு. ஆமா ஆமா. இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயியோட நிலைமைய மாரியாத்தா காளியாத்தாட்டா குயி சொல்லி ரொம்ப அழகா குய்யோ முறையோன்னு அவர் சொல்லியிருக்காரு. மாரியாத்தாவும் காளியாத்தாவும் வந்து கேட்கறாங்களோ இல்லையோ ஆள்றவங்க காதுல இது கேட்கணும் அல்லது இனிமே ஆள போறவங்க இதை பத்தி ரொம்ப கடுமையா சிந்திக்கணும் அப்படின்னு அவர் பாடியிருக்காரு. ஆமா ஆமா. ஏன்னா இந்த தமிழர் திருநாளதான் பல்வேறு விதமான விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும். ஆமா ஆமா. அது சொன்னாதான் விவசாயியோட நிலைமை புரியும். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய விவசாயினுடைய குழந்தைகள்லாம் ஏதோ நம்மள பார்க்க வரணும்னு சொன்னாங்க. சரி என்ன எதுக்கு வந்திருக்கீன்னு கேட்டீங்க. இல்ல எங்க அப்பா அம்மா தான் ஆடுவாங்களா, இல்ல எங்க தாத்தா பாட்டி தான் ஆடுவாங்களா, அவங்க பறையாடுனா நாங்க கரகாடுறோம், அவங்க கரகாடுனா நாங்க ஒயிலாடுறோம், அவங்க ஒயிலாடுனா நாங்க மாட்டு கொம்பாடுறோம், மாட்டு கொம்பாடுனா நாங்க சாட்டை குச்சி ஆடுறோம் அப்படின்னு பல்வேறு விதமான ஆட்டங்களை வர்ற தலைமுறைகள் ஆடணும்னு துள்ளி கூச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரு? அந்த குழந்தைங்களை கூப்பிட்டுலாமா? குழந்தைங்களுடைய கதம்பம் நாளே சந்தோஷம் தானே. சின்ன குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணும்னா அப்படி சின்ன சின்ன பிள்ளைகள் சிரித்து மகிழும் முல்லைகால், சின்ன சின்ன பிள்ளைகால் சிரித்து மகிழும் முல்லைகால், என்னும் எழுத்தும் கண்களாய் பேசி பழகும் பிள்ளைகள், அன்னை தந்தை வாத்தியார் ஆக 3 தெய்வங்கள்,
அன்னை தந்தை வாத்தியார் ஆக 3 தெய்வங்கள் பள்ளி என்றும் கோயிலாம் படிப்பது நம் கடமையா பள்ளி என்றும் கோயிலாம் படிப்பது நம் கடமையா அப்படின்னு அப்பவே நாட்டுப்புறத்தாங்க என்ன சொன்னாங்க பள்ளிக்கூடம் தாண்டா கோயில்னு தனியா ஒண்ணு கிடையாது அதனால பள்ளிக்கூடத்துல போய் படிங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க மனசுக்குள்ள அப்படியே சாமி டங்குன்னு வந்து படிப்பா வந்து இறங்கும்னு வருது குழந்தைகளுடைய ஆட்டம் பாத்துறலாமா வாங்க வாங்க குழந்தைகளா ஆட்டம் போட வருவிகளா வாங்க வாங்க குழந்தைகளா ஆட்டம் போட வருவிகளா தை திங்கள் முதல் நாளில் தமிழரோட திருநாளில் நம்ம மழலைகள் நாட்டம் பார்த்திடுவோம் நம்ம குழந்தைகள் நாட்டம் பார்த்திடுவோம் நம்ம ஊர் பசங்க நம்ம ஊர் குழந்தைங்களை என்ன அழகா பழக்கிருக்காங்க பாத்தீங்களா? இளைய தலைமுறைகளுக்கும் குழந்தைங்களுக்கு இடையில மிகப்பெரிய இடைவெளி இருக்குன்னு சொல்றீங்களே, எவ்வளவு அழகா அதுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இந்த தைத்திங்கள் பெருநாள்ல அற்புதமான திருநாள்ல தமிழர் திருநாள்ல ஆட்டம் பாட்டம் கூத்து எல்லாம் எப்படி ஆடினாங்க பாத்தீங்களா? எல்லாம் வந்துச்சு. ஆமா, நம்ம ஊர்ல இப்படி ஆடிட்டு போன குழந்தைங்களை மகிழ்விக்கிறதுக்கு இந்த தைத்திங்கள் முதல் நாள்ல அழகான குதிரை வர வேணாமா? வரணும். அழகான மயில் வர வேணாமா? வரணும். அழகான மாடு வர வேணாமா? வரணும். இதையெல்லாம் பிடிக்க ஒரு மாடுபிடி வீரம் வர வேணாமா? வரணும் வரணும். இதெல்லாம் இருந்தா தானே அடுத்த நாள் போகும்போது இன்னும் அழகா போக முடியும். ஆமா. இப்ப வருது பாரு, எப்படி வருது பாரு அப்படின்னு. அடுக மயிலே அடுகவே பாய்ந்து வருகிற பாரசாரி குதிரையே அடுகவே.
இது வந்து எங்க ஊர் மதுரைக்காரன் குதிரை. சரி. 2 குதிரை எப்படி பாஞ்சு பாஞ்சு ஆடிச்சு பாத்தியா? ஆடுனதுன்னா ஆட்டம், அதுதான் ஆட்டம். சரி. நம்ம தமிழ் திருநாள் ஆட்டம், தை பொங்கல் ஆட்டம். சரி. அற்புதமான மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொங்கி வடிகிற பொங்கும் மங்கலம் எங்கும் தங்குகிற பொங்கல் ஆட்டம். பொங்கல் ஆட்டம். நம்ம சிட்டம்மா ஆட்டம். சிட்டம்மா ஆட்டம். அந்த குதிரையோட சிட்டம்மா ஆடுனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த குதிரை ஆட்டம் மாதிரி இப்ப ஆட்டமா இருக்கும். குதிரை ஆடிச்சு பாத்தீங்களா? ஆமா. அப்ப மயில் வந்து ஆட வேணாமா? அப்ப மயில் ஆடுனா எப்படி ஆடுன்னு பார்க்க வேணாமா? பாத்துருவோம். குதிரை ஆடுனா மயில் ஆடணும்ல. ஆமா ஆமா. மயில் எப்படி வந்து ஆடுதுன்னு பாடுங்க. பாத்துருவோம். பாத்துறலாமா? பாத்துருவோம். கொண்டு வந்திருக்கான் தெரியுமா? என்ன கொண்டு வந்திருக்கீங்க? மயிலை கொண்டாந்தோம். மயில் வந்ததுக்கு அப்புறம் இந்த மயில் எதுக்கு வந்துருச்சுன்னு கேக்குறியா? கேக்குறேன். இந்த மயிலை அடையணும்னா அந்த மாட்டை அணையணும். ஆமா ஆமா. அதனால அந்த மாடை வந்து அந்த மாட்டை யாரு அணையிறானோ அணையிறவனுக்கு இந்த மயிலை பிடிச்சு கட்டி வைக்க போறோம். இந்த 2 மயில் இல்ல, இந்த கரக மயில. ஓ சரி. எங்க ஊர்ல கரக மயிலை கட்டணும்னா மாடை பிடிக்கணும். மாட்டை பிடிச்சா தான் கரக மயிலை கொட்ட முடியும். ஆமா. அதுக்கப்புறம் நாளைக்கு வர்ற மாட்டு பொங்கலுக்கு நாங்க பாத்துப்போம். நாங்க பாத்துக்குவோம். இன்னைக்கு இந்த மயிலை பிடிக்கணும்னா எங்க தை திருநாள் தை பொங்கல் மாட்டை பிடிக்கணும். வருது பார்க்கலாமா? வருதா? பார்க்கலாமா? மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு அப்படின்னு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு வாசிக்க சொல்லலாம். ஆனா இப்ப மாடு புடி வரலாமா? வருது 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 எங்க மாடு. எங்க மாடு. ஆமா எங்க மாடு. எங்க மாடு. கால மாடு. வருது 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 வருது.
சிட்டம்மா வாமா 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 உங்க ஊர் பொண்ணுகளை 2 வர சொல்லுமா. வந்துட்டாங்களே. இது உங்க ஊர் பொண்ணுங்களா? ஆமா ஆமா. ஏமா என்னம்மா இது? ஆமா ஆமா. என்னம்மா 2 பேரை இறக்குமதி பண்ணிக்குது. 2 பேரை கூட்டாத நிறைய பேர் வர்றீங்க. ஆமா ஆமா. ஏமா இன்னைக்கு தைப்பொங்க. ஆமா. தமிழ் பொங்க. நம்ம பொங்க. நம்ம மயில் வந்துருச்சு. நம்ம மாடு வந்துருச்சு. மாடுபடி வீரன் வந்துட்டாரு. கோவிந்தராஜ் வந்துட்டாரு. எல்லாம் நாளைக்கு போற நிகழ்ச்சிக்கு கட்டியம் கூற போறாங்க. ஆமா. நாளைக்கு நாம போற நிகழ்ச்சிக்கு கட்டியம் அதெல்லாம். சரி. இப்ப கடைசியா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு தைப்பொங்கலை தமிழ் பொங்கலை அப்படியே சந்தோஷமா கொண்டாடுற மாதிரி ஒரு பாட்டை போட்டுறலாமா? போட்டு அப்படியே முடிக்கலாமா? தைப்பொங்கலை நம்ம முடிக்கலாமா? ஏய் ஆரப்பா அது இரப்பா 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 கொஞ்சம் 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 பதுங்குப்பா 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 பதுங்குப்பா. தைப்பொங்கல் திருநாளில எங்க சிட்டக்கா பாட்டுல பொங்குற பொங்கல் பாட்டுல எங்க அறிவொளி தீபம்னு அழகாக ஆடி வருகிற எங்க ஊரு சிட்டம்மா. பொங்கலோ பொங்கலு பொங்கலு பொங்கலோ பொங்கலு பொங்கலு. மதுரையில மண்பான தானே எடுத்து மானா மதுரையில மண்பான தானே எடுத்து அழகான மஞ்ச பூச்சி கரும்பு கட்டி நாங்க கரும்பு கட்டி எங்க சிட்டம்மா வீட்டு பானை ஒளையு வச்சு நாங்க சிட்டம்மா வீட்டு பானை ஒளையு வச்சு இப்படி அழகாக குழவை போட்டு அழகான பொங்கல் பானையில பச்சரிசி போட்டு அழகான வெல்லம் போட்டு அதுவும் திருப்பாச்சி வெல்லம் போட்டு திருப்புவன வெல்லம் போட்டு அழகான வாழை இலையில படைச்சு நம்ம எல்லாரும் ஊருக்கெல்லாம் கொடுப்போம். ஊரெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இந்த அற்புதமான தைப்பொங்கல் திருநாள்ல எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு தைப்பொங்கல் நாளுல அழகான தைப்பொங்கலாம் அருமையான தைப்பொங்கலா எங்களோட நெய் பொங்கல் வாங்க வாங்க நீங்க வாங்க வாங்க எங்க நெய்யூரும் பனையில தாங்க தாங்க எங்க நெய்யூரும் பனையில தாங்க தாங்க. அப்படி பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிட தமிழர் திருநாளாம் தை திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளாம் பொங்கிய பொங்கல் நாள் அற்புதமான அழகாக நம்ம கிராமத்து ஜனங்கள் கூடி நிக்க ஊர் கூடி தேரெழுத்தோம் உலகமெல்லாம் தேரெழுத்தோம் பார்கூடியும் தமிழ் மக்கள் பண்பாக வாழ்ந்திட தைத்திங்கள அருமையான பொங்கலை கொண்டாடணும். நாளைக்கு வருது ஒரு அற்புதமான பொங்கல். என்ன பொங்கல்? மேலி பொங்கல், மாட்டு பொங்கல். நம்மளை எல்லாம் வாழ வைக்கிற நம்மளை எல்லாம் காப்பாத்துற நம்ம வயல்வெளிகளை நாயா பேயா உலக உழைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம உழவு மாடுகளுடைய திருநாளா மாட்டு பொங்கலை கொண்டாடுறதுக்கு நாளைக்கு உங்களை வாங்க 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 வாங்கன்னு அன்போட கேட்டு வாங்க வாங்க மாட்டு பொங்க மரியாதை பொங்க பொங்க நாளைக்கு வாங்க வாங்க நாளைக்கு வாங்க வாங்க நாளைக்கு வாங்க வாங்க மாட்டு பொங்க வாங்க வாங்க மாட்டு 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 பொங்க.